வேலை செய்கிறான். கண்டுபிடிக்க சென்ற இருவருமே காணவில்லை. எங்க இருக்கிறார்? தளபதி ஆளவந்தான் கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டாயா? அவன் எங்க இருக்கிறான்? அழைத்து இளவரசி அம்மா நகைதான் இது. பெண்களிடம் கொள்ளையடிப்பவன் இவன்தான். அப்படியா? கோவிலில் கொள்ளையடிப்பதும் இவன்தான். பெண்களை கற்பழிப்பதும் இவன்தான். பாவம் தளபதியார் ஒரு வாரம் பிளான் பண்ணி முடிச்சார் தெரியுமா? சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, அஞ்சு மட்டும் தான் போடுவார். அங்க கசக உன்ன வாங்கி வச்சுக்க. முதல்ல முகத்திலே கிழத்து யாருன்னே தெரியல. உன் தந்தை நாகப்போகும் நாட்டை காப்பாற்றுவதற்காக உனக்கு கோட்டை கவலை பதவி கொடுத்து. பதவி என்ன எது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையில் மடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டுவனா, தோல்வியிலும் விடா முயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவு இருக்கிறது. நீ அவருக்கெல்லாம் அப்பாற்பட்டலைமையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்தலைமையாகுமா குணம். உன் குணத்துக்கு ஏற்ற குப்பர்ந்த கோபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்தேனே, அது என் தவறு. எப்போ என் மகள் கழுத்தில் இருக்க முத்தாளத்தை என் மகள் வெடிக்காதே. தலைமையாரே, இனி முதல் ஆட்சியை நடமாட விட்டார் கள்ளி பெண்கள் தலைகாட்ட முடியாது. தலைகாட்ட முடியாது. இவனுக்கு என்ன தண்டனை? இவனை பாதாள சிறை இவனுக்கு பாதாள சிறை நான் அளிக்கிறேன். இப்போது இவனுக்கு தண்டனை என்ன? தண்டனை இந்த தூக்கு தண்டனை. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கடா தூக்கில போட்டாங்க? ஏமாத்திர பாத்தியா? கைது தானே போட்டாங்க. போடுப்பா கவுர கிண்டல் பண்றாங்க. சரித்திரம் இருக்கக்கூடாது. இப்போது உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போறது. என்னடா பாவம் செய்தோம்? ஏழையா பிறந்தது ஒரு குற்றமா? இறைவா, இவ்வளவு நாள் உன்னை நல்லவன் என நினைத்துக் கொண்டிருந்தேனடா. இப்போது தாண்டா தெரிகிறது என்னவென்று. நீ ஒரு கெட்டவன். மதி கெட்டவனே, கெட்டவன் கெட்டவன் என்று உரைக்கிறாயே. தொட்டு கெட்டான் இதிலே, தொடாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு முப்படை தளபதி ஆளவந்தானை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறாயா? பார்த்தாயா? ஆளவந்தானை சீண்டினார். உனது நிலைமை எங்கு நிற்கிறது? உன் உடம்பை விட்டு உயிர் பிரிய போகிறது. உனது கடைசி ஆசை என்ன? நான் நினைத்துகிறேன். கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு எங்க 3 பேர் உயிருக்காக போறேன். கேட்டு சாவசின்னு ஓடி போலான்னு பாப்பேன். மூக்கு விட்டு நோண்டவா? இவங்களுக்கு நல்ல புத்திய கூட இறைவா. நல்ல புத்தி தானே. நாங்க பங்கல்ல துட்டு குத்து வாங்கிக்கிறோம். போட்டு என்னது புத்தி பங்கல்ல வாங்குவோம். பணக்காரரா நாங்க. பணம் இருந்தா எது வேணும்? சொந்த ரூபா கிடைக்க சொல்ல அது கிடைக்காதா? போட்டா போல. என்ன ஆசை? உன்னுடைய ஆசை? தமிழ் கடவுளை விளக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி ஒரே ஒரு அந்த 2 பொண்டாட்டிக்காரன் உன் என்னப்படியாகட்டா? அலே பீலாத பாடு. அதுதான் சொன்ன. இறைவா, ஆண்டவா, எனக்கும் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடு நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள்
மணக்கும் முருகன் மலரடு நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தினம் காவடி சுமக்கும் தொண்டருடன். கூடுகையாய மலைகளுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும். புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு. அவர் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நேற்றைய வாழ்வு அலங்கோலும் தந்த நெஞ்சில் நடந்தது நிகழ்ந்தாலும். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் கந்த நெஞ்சில் நடந்தது நிகழ்ந்தாலும். வரும் காற்றில் அடையா சுடர் கூடும் கந்தன் தருவான் எதிர்காலம். கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு. அருமணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஐயா, நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி. ஐயா, இந்த இடத்திற்கு பெண்கள் வருவதற்காக புறப்படு ராஜேஸ்வரி. என்னையா சொல்ற? என் மகன் என்னையா தவறு செய்தா? யாயா தூக்குல போடுறீங்க? உன் மகன் நாட்டு இளவரசி வேல்விழி நகையை களவாடினான். அவன் ஒரு திருடன். ஐயா, என் மகனா திருடன்? ஐயா, என் மகன் பேர்பட்டவன் கிடையாதுயா. நீங்க தவற நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் மகனை விட்டுடுங்க ஐயா, என் மகனை விட்டுடுங்க. ராஜேஸ்வரி, ஐயா, கண் கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கிறாயா? உன் கணவன் எப்படி இறந்தான் என்று உனக்கு தெரியுமோ? எப்படி? அவர் திடீர்னு மாரடைப்பால் இருந்து விட்டார் ஐயா. மாரடைப்பால் இறந்தான் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்தவன் இந்த ஆளவன் தான். புரியலையே. ஒரு வரையன் ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும் ராஜேஸ்வரி. இரு கட்டாரி இருக்கக்கூடாது. நான் போடும் திட்டத்திற்கு உன் கணவன் செவி சாய்க்கவில்லை. ஆகையால் உன் கணவன் மணிபுரி நாட்டுக்கு வாழ்வதற்கு அருகதையற்றவன் என்று உன் கணவனை கொலை செய்தவன் ஆளவன் தான். படுபாவி, என் குடும்பத்தை பற்றி சீரழிச்சிட்டு பாவி, இனிமேல உயிரோட விட மாட்டேன். உன்னை உயிரோட விட மாட்டேன். செய்யக்கூடிய பட்ட சிறுக்கு மகன்களே, என் கண் முன்னே நின்று பேசுவதற்கு கலக்க ஒரு நடுக்க மேல காலவை ஒரு தயக்கம். அப்படி இருக்கவும் இந்த ஆளவந்தனை தொட்டா வாழ்ந்த சரித்திரமில்லை. ஆனால் என்னை கண் முன்னே எதிர்த்து பேசுகிறாயா? சின்ன சிறு குழந்தையாக இருக்கிறது. உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டார். இந்த குழந்தைகளை எப்படி நீ வளர்த்தாய் எனக்கு தெரியாது என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாயா நயவஞ்சகி? நீ ஒரு தாசி. இனிமேல நீ உயிரோட வாழவே கூடாது. நீ உயிரோடு இருக்கவே கூடாது. இப்படிதான் ஆளவந்தனை தொட்டா வாழ்ந்துதான் சரி
மட்டுமல்ல என்னை கொலை செய்ய துணிந்து விட்டாயா? மதுரை நாட்டில் வாழ்வதற்கு